ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை 7வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? தடை நீட்டிப்பு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழையானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலான முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் தென்காசி மாவட்டத்தின் பிரதான சுற்றுலாத்தலமாக கருதப்படும் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இன்றோடு 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த 6 நாட்களுக்கு முன்னர் தடையானது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது போடப்பட்டது. இன்று 7வது நாளாக தற்போது இந்த தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அவ்வப்போது தொடர் மழையானது பெய்து வரும் பட்சத்தில் அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தும் குறைந்தும் காணப்படுகிறது. இந்நிலையில் இந்த 7 நாட்கள் தொடர்ந்து தடையானது விதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் கடந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக தொலைதூரத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்துக்கு வருகை தந்து குளிக்க முடியாமல் செல்வது ஏமாற்றம் வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் சீசன் தொடங்கிய நிலையில் வியாபாரிகள் தங்களது முதல்களை போட்டு வியாபாரம் செய்து வரும் நிலையில் இந்த தடை, அதாவது தொடர்ந்து 7 நாள் தடையானது அவர்களது வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்பாடு செய்து சுற்றுலா பயணிகள் குளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. எனினும் இன்று 7வது நாள், அதாவது குறிப்பாக குற்றால அருவிகளில் இன்று ஒரு வாரமாக குளிக்க தடையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசியிலிருந்து தென்காசி மாவட்ட செய்தியாளர் தங்கம். நேரடி கள விவரங்களுக்கு நன்றி தங்கம். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.